ஹலோ சர்ச். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால செலிப்ரேஷன் சர்ச்சினுடைய கொண்டாட்டம் திருச்சபையினுடைய இந்த வார செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இந்த வார செய்தியாக தேவனுடைய வெளிப்பாடாக நான் உங்களிடத்துல எதை குறித்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா, போதாமையின் வெளிப்பாட்டினால வருகிற விரக்தி, போதாமையை உணர்ந்து கொண்டே இருக்கிறனால வருகிற விரக்தி. ஐ எம் நாட் இனஃப், நான் இதை சரியாக செய்யலை, ஏன் இதை என்னால் பண்ண முடியல, எனக்கு இது தெரியலையே அப்படின்னு ஒரு விதமான கலக்கமோ உணர்வோ நம்ம மனதில் உள்ளத்தில் அநேக நேரத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. இதை நான் கரெக்டாக செய்யலைங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக முடிக்கல, அந்த பிஸ்னஸை நான் கரெக்டாக செய்யலை, ஒருவேளை நான் இதுக்கு தகுதி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்மளையே குத்தி பேசிக்கிற, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுகிற, இல்லை அதை நான் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எனக்கு இன்னும் நல்ல ஃபீட்பேக்ஸ் வரல, இன்னும் நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல, யாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நான் சரியான ஆள் இல்லை போல, நான் போதாமையை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன், ஐம் நாட் இனஃப்ன்றத உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவிப்பீங்கன்னா, இல்லை அப்படி உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, இந்த வெளிப்பாடு உங்களுக்கானதுங்க. தமிழில் இதுக்கான விடையை அழகாக ஒரே வார்த்தையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான வார்த்தை பாருங்கள், தன்னை அறிதல். தன்னை அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே அறிஞ்சுக்கிறது. உங்களுக்கு என்ன நல்லா வரும், உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு எப்போ தூங்க பிடிக்கும், உங்களுக்கு யார் கூட இருக்க பிடிக்கும், உங்கள்கிட்ட யார்கிட்ட பேச பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேலையை செய்ய பிடிக்கும், எதை படிக்க பிடிக்கும், என்ன விளையாட பிடிக்கும், எங்கே நடக்க பிடிக்கும், எங்கே ஓடுறதுக்கு பிடிக்கும், யார் கூட ஒர்க் பண்ண பிடிக்கும், இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்குன்றதுலேருந்து உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும், இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. நாமே நம்மை குறித்து அறிந்து கொள்ளுதல். ஆனால் இதற்கு இப்போ இருக்கிற சமுதாயம், அதில் ஜென்ரேஷன், இந்த இருக்கிற சந்ததி அதிகமாக நேரம் ஒதுக்குறதே இல்லை. எதுக்கு அப்படின்னா, தன்னை குறித்து தானே அறிந்து கொள்கிறதுக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியாது, இல்லை எனக்கு எது நல்லா வரும்னு எனக்கே தெரியாது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் உட்காடுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சாப்பிடுன்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க நிறைய நேரத்தில் அங்கே போனோன்னா மெனு கேட்டதுக்கப்புறமும் நிறைய பேர் குழம்பி நிற்கிறாங்க. வேற சொல்கிறாங்க, வெயிட்டர் சொல்கிறாங்க, இந்த மெனுலாம் இருக்குது, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அது என்ன சாப்பிடணும், என்ன செலக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இல்லை துணி கடைக்கு போனால் நிறைய பேருக்கு எதை செலக்ட் பண்ணணும், எந்த ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகும், எந்த கலர் நம்மளுக்கு அழகாக தெரியும், நம்மளை அழகாக காமிக்கும்ன்றதே அநேக பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களே அறிஞ்சிக்கல, அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க கண்ணாடி முன்னாடி அவங்கள பார்த்து ரசிக்கலை. ஆண்டவர் என்னை அழகாக படைச்சிருக்காரு, ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணுகிறதுக்கு, எனக்கு எது சரியாக வரும்னு தேர்ந்தெடுத்ததுக்கான அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறான்றத அவங்க உணர்ந்து கொள்கிறதே இல்லை. பாருங்களேன், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் நம்ம அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்மளுக்கு போதாமையிட அந்த இன்சஃபிஷியன்சியை உணர்ந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல. பாருங்களேன், கலக்கத்திற்குள்ளாக அது நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் எதுவுமே ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் அழகாக சொல்லணும்னா அதை அப்படி தான் சொல்லணும். பாருங்களேன், எதுவுமே திருப்தியை கொடுக்க மாட்டேங்குது. நல்ல வேலை செய்கிறேன், நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்ல லாபம் கிடைக்குது, ஆனால் அது எனக்கு திருப்தியை கொடுக்கல. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ, இல்லை பிடிச்ச விஷயத்தை பண்ணுறப்போ அது உங்களுக்கும் எனக்கும் திருப்தியை கொடுக்கும். அப்போ இங்கே அநேகருக்கு அவங்க செய்கிற வேலையோ, பிஸ்னஸோ, கடமையோ, கல்யாணமோ ஏதோ ஒன்று திருப்தியை கொடுக்கல அப்படின்னா, தே ஆர் நாட் பேஷனேட் அபவுட் தட். அவங்களுக்கு அது பிடிச்சி பண்ணலை, அதை ஆசைப்பட்டு அவங்க பண்ணாததுனால தான் அந்த திருப்தியை இது கொடுக்க மாட்டேங்குது. அந்த திருப்தியை அடையணும், அதை பிடிச்சி பண்ணணும்னா முதலாவதாக நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அநேக நேரத்தில் எது காரணமாக இருக்குது அப்படின்னா, we are afraid of our weakness. நம்மளுடைய பலனை குறித்து நம்ம அக்கறை காட்டுகிறதை பார்க்கலும், நம்மளுடைய பலவீனங்களை குறித்து நம்மளுக்கு இருக்கிற பயம்தான் நம்ம அதை தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறதாக இருக்குது. பாருங்களேன், என்ன பயம் இருக்குதான், எனக்கு எது தெரியுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறத விட எனக்கு எது தெரியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்றத அநேக நேரத்தில் நம்ம முடிவெடுக்கிறோம். ஒருவேளை இது எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரிய வந்துருச்சுன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவேன். அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நான் ஆசைப்பட்டு செய்ய வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் செய்ய வேண்டாம், இல்லை என்னுடைய சூழ்நிலை கருதி, என்னுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன்ஸை கருதி எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் பண்ண வேண்டாம். ஒருவேளை எனக்கு பிடிச்சிருக்கிறது இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, என்னுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன்ஸையும் தாண்டி, என்னுடைய சூழ்நிலைகளையும் தாண்டி அதை பண்ண போயிடுவேன் நான். எனக்கு பிடிக்காத ஒரு வேலையில் நிறையா சம்பளம் கிடைக்குது, பிடிக்காத ஒரு பிஸ்னஸில் நிறையா லாபம் கிடைக்குது, எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது எனக்கு நட்டமாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஆற்றாமையிலேயே, அப்படின்ற அந்த ஃபீலிங்லேயே அநேக நேரத்தில் நம்ம திருப்தி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை. அதை குறித்து தான் அந்த இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுலேருந்து எப்படி வெற்றி கண்டுகொள்கிறது. பேஷனேட்டாக நம்மளுக்கு பிடிச்சதில்
இருந்து செய்கிறதன் மூலமாக, தன்னை அறிதலின் மூலமாக எப்படி வெற்றியை நோக்கி செல்றது? ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க உங்களை அறிந்து செயல்பட்டதுனால, உங்களுக்கு புடிச்சத செயல்பட்டதுனால, அநேக தோல்விகளையும் நீங்க சம்பாதித்திருக்கலாம். இல்ல ஒரு சின்ன சின்ன வெற்றிய தான் பார்த்திருக்கேன். பெருசா வெற்றி பார்த்ததில்ல. அதுல கொஞ்சம் தாங்க காசு கிடைக்கும் அந்த வேலையில. அந்த பிசினஸ்ல பெருசா லாபம் பார்க்க முடியாது. அந்த சப்ஜெக்ட்ட படிச்சா பெருசா ஸ்கோப் இல்லங்க. பெருசா வேலைலாம் கிடைக்காது அப்படின்னு நீங்க எதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அது சரியான முறையில செயல்படுத்துகிற பொழுது எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்கிறது அப்படின்றத குறித்து தான் நான் பேசப் போகிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற அந்த வார்த்தை, வசனம் எந்த அதிகாரத்துல இருக்குன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 40வது வசனத்துல இருக்குது பாருங்களேன். இந்த வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. தன் தடியை கையில பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான், சம்பவம் தான். என்ன சம்பவம்னா, தாவீதும் கோலியாத்தும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிற அந்த சம்பவமா இருக்குது. அந்த சம்பவத்துல தாவீது எப்படி ப்ரிப்பேர்டா போறாரு, என்ன எடுத்துட்டு போறாரு அப்படின்ற குறித்து இந்த வார்த்தை விவரித்து சொல்லுகிறதா இருக்குது. அவர் என்னென்ன எடுத்துட்டு போறாரு? கையில ஒரு தடி எடுத்துட்டு போறாரு, கவன் எடுத்துட்டு போறாரு, 5 கூழாங்கற்களை எடுத்துட்டு போறாரு. இதையெல்லாம் குறித்து அநேக செய்திகளை நீங்கள் நானும் கேட்டிருப்போம். கூழாங்கற்களை குறித்து பேசியிருப்பாங்க. நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும், ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இல்லை கவனை எடுத்துக்கொண்டு போறத பேசியிருப்பாங்க. இல்லை சின்ன மனுஷன் தேவன் மேல வைத்த இந்த விசுவாசத்தை குறித்து செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களிடத்துல பேச போகிறது அந்த மேய்ப்பனின் அடைப்ப பையை குறித்து. எஸ், இந்த மேய்ப்பனுடைய அடைப்ப பை, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச். இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச்சை குறித்து நிறைய செய்திகளோ இல்லை அநேக நேரத்தில் இது குறித்து பேசப்படுகிறதே இல்லை. ஆனா இந்த அடைப்ப பை, இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச், இந்த குட்டி பேக், இந்த குட்டி பை எப்படிப்பட்ட ரோலை இந்த வெற்றியில பிளே பண்ணிருக்குன்னு பாருங்க. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு மிகவும் பரிச்சயமான, இல்ல அநேக முறை அவனோடு டிராவல் பண்ண இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச், இந்த குட்டி மேய்ப்பனுடைய பை எப்படிப்பட்ட வெற்றியை அவனுக்கு தேடி தருகிறதற்கு, இல்ல அந்த வெற்றியை அடைகிறதற்கு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதலாவது இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச்சை பற்றி பேசுறதுக்கு முன்பதாக, இந்த மேய்ப்பனுடைய அடைப்பை பையை குறித்து நான் பேசுறதுக்கு முன்பதாக, அஃப்கோர்ஸ் இந்த வசனம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது, கவன்னால ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, கூழாங்கல்னால ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, அவனுடைய தெரிந்தெடுத்ததுனால ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் டீட்டெயிலாக நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்த்தா, இப்படி இந்த டிக்ரிப்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது பாருங்களேன். அவன் என்னென்ன கொண்டு போயிருக்காரு, தாவீது கொண்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கையில் ஒரு ஸ்டிக் கொண்டு போயிருக்காரு. முதலாவதாக தடியை கையில் கொண்டு போறாரு. அப்புறம் ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை எடுக்கிறாரு. அடுத்ததாக மேய்ப்பினுடைய அடைப்ப பையிலே அதை போடுறாரு. அதுக்கப்புறம் கவன் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்லிங் வச்சிருக்கிறாரு. ஒரு கவனை எடுத்துக்கிட்டு அவர் அந்த பெலிஸ்தீன் அடையில போகிறவராக இருக்கிறார். இந்த ஸ்லிங் என்ன மாதிரியான காரியத்தை இங்க வெளிப்படுத்துதுன்னு பாருங்களேன். இந்த ஸ்லிங்குக்குள்ளாக போகிற அந்த கல்கள் எந்த இடத்துல சுமக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷெப்பர்ட்ஸ் பவுச்ல, நான் சொன்னது போல மேய்ப்பனுடைய அடைப்பை பையில. ஆனால் அந்த மேய்ப்பனுடைய அடைப்பை பையை குறித்து நீங்கள் படிக்கிற பொழுது, அங்கே அந்த ஐரோப்பிய தேசத்துலையோ இல்லை அந்த இஸ்ரவேலர்களோ இல்லை மேய்ப்பர்களோ இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச்சை எதற்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் பிரயாண தூரத்தில் ஆடுகளை மேய்க்க போகிறப்போ அந்த மேய்ப்பனுக்கு சாப்பாடு இருக்காது. அப்போது அவங்க சாப்பாடு கிடைக்காது, தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்றனால கொஞ்சம் பிரெட்டை வந்து, கொஞ்சம் அப்பங்களை வந்து வைத்துக் கொள்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பேக் இது. இதில் பெருசாக வெயிட் எல்லாம் வந்து அவங்க வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அப்பங்களை சுமக்கிற ஒரு பேகு இங்கே முதல் முறையாக கூழாங்கற்களை சுமக்குது. இன்றைக்கு இதே ஒரு நியூ அப்ரோச் தான் நான் சொல்ல போறேன் பாருங்களேன். இதுவரைக்கும் நீங்க கடந்து சென்ற பாதையில இதுவரைக்கும் நீங்க அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமலே இருந்திருக்கலாம். ஒரு சூழ்நிலையில நான் எக்ஸ்போஸ் ஆனதே இல்லைங்க, அது எனக்கு பிடிக்கும் தாங்க, அதையும் என்னால் சுமக்க முடியும் தான், அதுக்கும் எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அதை நான் சுமக்க விரும்பல. ஏன்னா அது எனக்கு பழக்கமே இல்லை, பரிட்சயமே இல்லை. எனக்கு பரிட்சயப்படாத ஒன்று நான் ட்ரை பண்ணவே விரும்பலன்ற அநேக அந்த ஃபீலிங்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான், அநேகர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் இங்கே இந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச் ஒரு விஷயத்தை பண்ணுது பாருங்களேன், அதை அவனை விட்டு கொடுக்குது. இது வரைக்கும் பிரெட்டு மட்டும் தான் போட்டிருந்துருக்கேன் உள்ள, இது வரைக்கும் பிரெட்டை மட்டும் தான் பாதுகாத்துட்டு, பிரெட் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கூழாங்கல்லாம் எங்குள்ளே போடாதீங்க, என்னாலலாம் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. இல்லை நான் போகிற வழியில் அதை கீழே போட்டுருவேன், எனக்கு வந்து இந்த பேர்டனை எனக்கு சுமக்க முடியல, ஐ குவிட் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை பாருங்களேன். அந்த பேகு இட் சோஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இட் சோஸ் டு ஸ்டெப் இன் டு த நியூ எக்ஸ்பீரியன்ஸ்.
ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இது இங்க ட்ரை பண்ணுது பாருங்களேன். ஒருவேள இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்க குறிச்சு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த தாவீது வந்து எங்க போகுறப்போ இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்க குறிச்சு பேசப்படுது அப்டின்னா, அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. தமிழ்ல தன்னுடைய மேய்ப்பினுடைய அடைப்பு பையில இந்த கல்ல போட்டார்ன்னு சொல்லிட்டு. ஆனா இது யுத்த களமா இருக்குது. யுத்த களத்துக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போறாரு. அவருடைய சீஃபா இருக்கிற யுத்தத்துல சீஃபா இருக்கிறவங்களுக்கும் அவர் சாப்பாடு கொண்டு போறார். பால் கட்டிகள கொண்டு போறார். நான் ஏற்கனவே இதை குறித்து செய்திகள்ல பேசியிருக்கிறேன். அவர் கொண்டு போன அந்த வெயிட், அந்த ஃபுட்டோட லக்கேஜோட வெயிட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேல இருக்கிறதா இருக்குது. அப்ப இந்த 30 கிலோவை இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக் வந்து சுமக்க முடியாது முதலாவது. 2வது யுத்த காலத்துல இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்குக்கு வேலையே இல்ல. அவருங்க ஆடு மேய்க்க போல. ஆல்ரெடி ஃபுட்ட தான் சுமந்துட்டு வராரு. 30 கிலோ, 40 கிலோ சுமந்துட்டு வந்தவரு, ஃபுட்ட சுமந்துட்டு வந்தவருக்கு அவருக்கு கொஞ்சம் பிரெட் சுமந்துட்டு வந்திருக்க மாட்டாரா? ஏன்னா காலையில துவங்கி மத்தியானத்துக்குள்ள அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாரு. மேபி மத்தியானம் சாப்பிட்ட அந்த சாப்பாட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி அண்ணன் கூட சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ இங்க ஷெப்பர்ட்ஸ் பேக்கோட ரீசனே இல்ல பாருங்க. ஷெப்பர்ட்ஸ் பேக்கோட அவைலபிலிட்டிக்கான எந்த விதமான ஸ்கோப்பும் இல்ல. ஆனா அங்க ஷெப்பர்ட்ஸ் பேக் இருந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்ல இத சரியாக மொழிபெயர்க்கல. தன்னுடைய மேய்ப்பினுடைய அடைப்பு பையில போட்டார்ன்னு சொல்லிட்டு தமிழ்ல வசனம் சொல்லுது. ஆங்கிலத்திலயும் அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ் இப்படி தான் சொல்லுது. ஆனா ஒய்எல்டி அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் அநேக வருஷங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட இந்த டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுது, த ஷெப்பர்ட்ஸ் பேக்ல அவர் தன்னிடத்துல வைத்திருந்தாராம். அதாவது மேய்ப்பினுடைய பை அவர்கிட்ட இருந்தது இல்ல, அவரோடது இல்ல, அவர்கிட்ட இருந்த மேய்ப்பினுடைய பை. இன்னும் புரியுது போல சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஷெப்பர்ட்ஸ் பவுச் இருக்கு, உங்ககிட்ட ஒரு மேய்ப்பினுடைய ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸை நான் கொஞ்சம் இரவலா கொடுங்க, கடனா கொடுங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன். அதுல எனக்கு தேவையான பணத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இன்சிடென்ட் தான் இங்க நடந்திருக்கு. அவரு ஷெப்பர்ட்ஸ் பேக் அந்த மேய்ப்புடைய பைய இன்னொருத்தருக்கு இரவலா வாங்கி அந்த கூழாங்கற்களை வைத்துக் கொள்கிறதற்கு அவரு முடிவு செய்தவராக இருக்கிறார். இந்த முடிவு அவர் எப்ப எடுக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, சவுலை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பின்பதாக. இங்க நான் என்ன உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, இந்த யுத்த காலத்திற்கு அந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச் வர வேண்டிய அவசியம் இல்ல, அதை கொண்டு வர வேண்டிய முகாந்திரம் இல்ல, அதனால அவர் கொண்டு வரல. ஆனா இங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுது. ஒரு ஜெயிண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரவேல். ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது முழு தேசமும். அதற்காக போராடுறதுக்கு யாராவது ஒருத்தர் போகணும். வீட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு தூரமா இருக்குது. சகோதரர்களை பார்க்க தான் வந்திருக்காரு. இப்போ அவர் வெல் ப்ரிப்பேர்டா வரல. ஏதோட வரல அப்படின்னா, அவருக்கு பரிச்சயப்பட்ட அந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்கை கொண்டு வரல. கையில ஒரு கவனை மட்டும் கொண்டு வந்திருக்காரு. இந்த கவனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை பிடிக்கிறதுக்கு ஓநாய்களோ நரிகளோ வருகிறப்போ இல்லை கரடி வருகிறப்போ அதை பயமுறுத்துறதுக்காக இந்த கவனை யூஸ் பண்ணுவாங்களாம். கல்லை எரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. அதை பயமுறுத்துவாங்க. டெரிஃபை பண்ணுறதுக்காக, அதை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறவர்களாக இருப்பாங்க. அந்த கவனை மட்டும் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. கல் கீழே கிடக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்கை அவர் கொண்டு வரவே இல்லை. ஆனால் இங்கே ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு பாருங்களேன். இது வரைக்கும் எனிமியோட செட்பேக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கவனை அவர் இங்க எப்படி உபயோகப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வெற்றியை, அந்த முழு சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் ஆர் டெத்ன்ற மாதிரி சிச்சுவேஷன்ல அதை செலக்ட் பண்றாரு. ஆனா நம்மளுடைய அநேகர் இதை செலக்ட் பண்றது இல்லை பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில நீங்க அநேக தூரம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு துணி நெய்கிறீங்க, இல்ல சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க. மதுரையில இருந்து சென்னைக்கு போறீங்க சைக்கிள்ல. போய்க்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு 100 தடவை ட்ரை பண்ணிட்டீங்க. உங்களால ஓட்ட முடியல. எக்ஸாஸ்ட் ஆகி ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. இல்ல திருச்சி வரைக்கும் தான் உங்களால போக முடிஞ்சிருக்கு. இல்ல விழுப்புரம் வரைக்கும் தான் உங்களால போக முடிஞ்சிருக்கு. இப்படி ஒரு 100 தடவை 200 தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. அப்போ 201 தடவை நீங்க ட்ரை பண்ணுவீங்களான்னு கேட்டா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், விரக்தி வந்துடும். இதான் நான் ட்ரை பண்ணி முழு வெற்றியை நான் அடைஞ்சதே இல்லை. த்ரெட்டனிங்காக மட்டும்தான், அச்சுறுத்தலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கவனை. ஆனா இங்க தாவீது ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த கவனை எதற்காக உபயோகப்படுத்த போறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முழு வெற்றியை திரும்பமாக சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு. இது மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் போறதுக்கான வெற்றி இல்லையா, மதுரையிலிருந்து இன்னும் சொல்ல போனா லண்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ போறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம ஊர்ல சொல்லணும்னா, இங்க பக்கத்துல இருக்கிறதையே இல்ல கொஞ்சம் விஷயத்தையே செய்யறதுக்கு இவருக்கு வந்து முடியலையா. ஆனா பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு இவர் வந்து கிளம்பிட்டாராம். இங்க உள்ளூர்லயே யாரும் இவரை வந்து அங்கீகரிக்கலையா, இவர் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாராம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை இங்க டீல் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் ஆர் டெத். இங்க போயிட்டு தோத்துட்டா வந்து உயிரோட திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. இங்க தூரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து பயம்புறுத்துறதுக்காக அந்த கல்லை எறிஞ்சிட்டு தைரியமா பயம் இல்லாம ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கலான்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் இங்க இல்ல பாருங்களேன். நேரடியாக நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணணும். ஒத்தைக்கு ஒத்த ஃபேஸ் பண்ணணும்.
ஓடி ஒளிய முடியாது. அவர் தூக்கி எதையாவது எறிஞ்சாருன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவன் நம்ம செத்து போயிரணும். இந்த யுத்த பழக்கமே இதுவரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் யுத்தத்துக்கு வந்து சண்டை போட்டதில்ல, கத்திய புடிச்சதில்ல. சவுல் கிட்ட தான் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு பாருங்களேன். சவுல் வந்து குடுக்குறாரு, அவருடைய ஆர்மர் எல்லாம் குடுக்குறாரு. "இங்க கடனா குடுக்குறேன்ப்பா, இத போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு நீ சண்டை போடுன்னு" சொல்றாரு. இங்க தாவீது கிட்ட ஒரு குணாதிசயம் வெளிப்படுது பாருங்களேன். இந்த மேய்ப்பனுடைய பவுச்ச இன்னொருத்தர்ட்ட வாங்குனதுல இருந்தும், சவுல் குடுக்குற அந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்றதுல இருந்தும் ஒரு குணாதிசயம் வெளிப்படுது. என்ன அப்படின்னா, அவருடைய வாய்ப்புகள உபயோகப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்கிறார். அது அவருக்கு பரிட்சயமா இருக்குதா? இல்ல அவருக்கு அதுல செயல்பட முடியுமா இல்லையான்னு அவர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு பாருங்களேன். சவுல் குடுக்குறாரு, அவருடைய ஆர்மர குடுக்குறாரு, கத்திய குடுக்குறாரு, ஈட்டிய குடுக்குறாரு. இதெல்லாம் போட்டு பார்க்குறாரு ஃபர்ஸ்ட். அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அவரால அத செய்ய முடியுமான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ட்ரையே பண்றதில்ல. முயற்சியே எடுக்கிறதில்ல. முயற்சியே எடுக்காம அநேக சூழ்நிலை என்ன சொல்றோம்னா, "அதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியுமா பிரதர்? அதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியுமா சிஸ்டர்?" அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டத்துல தான் அநேக நேரத்துல இருக்கிறோம் நம்ம. ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு முன்பதாக தோல்வியை நம்மளே ஒற்றுக்கொள்கிறோம். இங்க தாவீத தவிர மத்த எல்லாரும் செய்த காரியம் என்ன அப்படின்னா, தோல்விய ஒற்றுக்கிட்டாங்க. அவங்க வாய திறந்து அறிக்கை பண்ணல. "நாங்க தோத்துட்டோம், இஸ்ரவேல் தோத்துட்டோம்னு" சொல்லல. 40 நாள் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நான் இப்படி யோசிச்சேன் இந்த அதிகாரத்த வாசிக்கிறப்போ, கோலியாத்துக்கு போர் அடிக்கலையா? ஒரே டயலாக்க திருப்பி திருப்பி 40 நாள் காலையிலயும் சாயங்காலம் வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் 80 தடவ சொல்லியிருக்காரு. அந்த டெம்ப்ளேட் மனப்பாடமே ஆயிருக்கும் கோலியாத்துக்கு. ஒருவேளை இந்த காலத்துல இருந்தா டேப் ரெக்கார்டர்லயோ இல்ல சிடிலயோ பென்டிரைவ்லயோ காப்பி பண்ணி போட்டு காமிச்சிருப்பாரு என்னமோ. எப்படி நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும். நான் அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் அனுப்பிச்சு வைக்கிறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இங்கேருந்து ப்ளே பண்றேன்னு சொல்லியிருப்பாரு என்னமோ. பாருங்களேன். இங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. யாருக்குமே அத முயன்று பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணவே இல்ல. இங்க வீரராய் அவங்க வர்றதுக்கு முடிவெடுக்கிறப்பயே அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வாழ்ந்தாலும், சா செத்தாலும் இதுக்கு வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அத ட்ரை பண்ணி பார்க்கலான்றது கூட இங்க யாருக்குமே முடிவெடுக்கல. யாருமே இத ட்ரை பண்ணி கூட பார்க்கல பாருங்களேன். ஏன்னா அதுக்கு பின்பதாக தாவீதுடைய அ யுத்த வீரர்களை குறித்து பேசுது. அவங்க பயங்கர யுத்த சன்னகர்களா இருந்தாங்க. பயங்கரமான பிரேவ் மென்ஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தாவீதோடைய பிரேவரிய பத்தின ஸ்டோரியா இது இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லவே இல்லங்க. தாவீதுடைய பிரேவரிய பத்தி, தைரியத்த பத்தி இங்க பேசவே இல்ல. தாவீதுனுடைய முயற்சிய குறித்து பேசுது. தாவீதுனுடைய ட்ரை பண்ணுகிற அந்த குணாதிசயத்தை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறதா இருக்குது பாருங்களேன். 40 நாள் உங்களுக்கு டயர்டா இல்லையாப்பா? அது என்னதான்னு பாத்துரலாம். எய்தர் இட் இஸ் விக்டரி ஆர் இட் இஸ் டெத் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவர் எதை செலக்ட் பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை செலக்ட் பண்றாரு. ஏன்னா, அங்க சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் எதை ட்ரை பண்ணறதுக்கு பயந்தாங்களோ, அது வேண்டாம். அத ட்ரை பண்ண பார்த்தப்போ, எனக்கும் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இங்க தாவீது வராரு. பட்டயத்த புடிச்சு பார்த்தேன். அந்த ஆர்மர் போட்டு பார்த்தேன். ஈட்டிய புடிச்சு பார்த்தேன். அது நடக்கிறதுக்கு கூட கம்ஃபர்டபுளா இல்ல. அத போட்டுட்டு என்னத்த இந்த யுத்தத்துக்குலாம் போறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்குறாரு. முடிவு எடுத்த உடனே மத்தவங்க மாதிரி சோர்ந்து போய் உட்காராம, மத்தவங்கள மாதிரி வெயிட் பண்ணி எனக்கு இரட்சகர் யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணாம, அவர் அடுத்த அப்ரோச்ச ட்ரை பண்றாரு பாருங்களேன். அதுதான் இந்த அதிகாரத்தோட பியூட்டியே. 40வது வசனத்த நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். அதுக்கு ஒரு வசனம் முன்னாடி 39வது வசனத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. சவுல் வந்து அவருடைய ஆர்மர குடுக்குறாரு. ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியுது. உடனே இன்ஸ்டன்ட்டா எது ஒர்க் அவுட் ஆகலன்னு அவருக்கு புரிஞ்சது உடனே, தன்னை அறிந்து கொண்ட உடனே, அவர் உடனே செய்ற ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு எது தெரியுமோ அத ட்ரை பண்றாரு. அதுக்கு இப்போ ஷெப்பர்ட்ஸ் பவுச் அவர்கிட்ட இல்ல. அந்த ஸ்லிங் மட்டும் தான் இருக்கு. கவன் மட்டும் தான் இருக்குது. தனக்கு தெரிஞ்சத செயல்படுத்துகிறதற்கு அவர்கிட்ட பேக்லாம் இல்ல. அந்த ஆற தேடி போணும், கூழாங்கற்கள தேடி போணும். இப்படி நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனா, தனக்கு தெரிந்ததை வைத்து ஒரு புதிய சவால எதிர்கொள்கிறதற்கு அவர் தயங்கவே இல்ல பாருங்களேன். ஆல்ரெடி நான் நெறைய தடவ பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபெயிலியரும் அடைஞ்சிருக்கேன். இல்ல விக்டரி பார்த்திருக்கேன். ஆனா பெரிய சிக்னிஃபிகன்ட்டான விக்டரிய பார்த்ததில்ல. இன்சிக்னிஃபிகன்ட்டா ஒரு சின்ன வெற்றிய தான் பார்த்திருக்கிறேன். இந்த சின்ன வெற்றிகளை கோர்த்து ஒரு முத்து மாலை மாதிரி கோர்த்து பெரிய வெற்றியா அடைஞ்சிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லன்னு அவர் துவண்டு போகாம, அந்த சின்ன சின்ன வெற்றிகளை ஒரு பெரிய வெற்றிக்கு அடியாக ஸ்டெப்ஸாக அவர் வைத்து அங்க வந்திருக்காரு பாருங்களேன். தமிழ்ல அழகா ஒரு சேயிங் இருக்கு. பழமொழி. "சிறுதுளி பெருவெள்ளம். அடி மேல அடி வைத்தா அம்மியும் நகரும்." இப்படி அழகா சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். இங்க தாவீது இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்குறாரு. இதுவரைக்கும் நான் குட்டி குட்டியா செஞ்சு பார்த்துருக்கிறேன். பாயிண்ட்ல அடிக்கிறதுக்கு, கரெக்ட்டா குறிபார்த்து அடிக்கிறதுக்கு இந்த கவன வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுல வெற்றியும் அடைந்திருக்கிறேன். அநேக நேரத்துல பயமுறுத்த முதலாக தூக்கி எறிஞ்சேன். பக்கத்துல தூக்கி எறிஞ்சேன். அதுக்கப்புறம் அது மேலேயே அந்த நரி மேல, ஓநாய் மேல, கரடி மேல, சிங்கத்து மேல அந்த கல்ல குறிபார்த்து எறிஞ்சிருக்கேன். இந்த பெலிஸ்தியன் மேலயும் அத நான் எறிஞ்சிட முடியும்.
இந்த கோலியாத் மேலேயும் அதை எரிஞ்சிட முடியுன்ற அந்த ஹோப்புக்கு அவர் வராரு பாருங்களேன். அப்படி அவர் இதுவரைக்கும் டெம்பரவரி சொல்யூஷன்ஸ குடுத்த ஒரு விஷயத்துல இருந்து இங்க பெர்மனன்ட் சொல்யூஷன் அச்சீவ் பண்றாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். எது உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் மட்டுமே குடுத்துட்டு இருந்துச்சோ, எது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம், உங்கள அறிகிறதன் மூலமாக நீங்க அத அத தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாட்டு ரிலீஸ் பண்ணி ட்ரை பண்ணதே இல்ல அப்படின்னா, யூ கேன் ட்ரை இட். அதுக்கான வாய்ப்புகளே எனக்கு இல்லங்க. அதுக்கான பண வசதிலாம் என்கிட்ட இல்லங்க. இல்ல எனக்கு நல்லா பாடத் தெரியும். எனக்கு மியூசிக் நாலேட்ஜ்லாம் அவ்வளோ இல்ல. எனக்கு கீபோர்ட்லாம் வாசிக்க தெரியாது. கிட்டார்லாம் வாசிக்க தெரியாதுன்னா, யூ கேன் ட்ரை இட். யூ கேன் கிவ் அ ட்ரை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல புடிச்ச ஒரு விஷயத்த செய்யாமலேயே அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, ஒரு முறை செய்து பார்த்து தோற்றாலும் பரவாயில்லன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒரு பேச்சுக்காக நீங்க தோற்றாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். ஆனால் நீங்களும் நானும் வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்க 1 அடி எடுத்து வைத்தா அவர் 10 அடி எடுத்து வைக்கிற கடவுள். நீங்க ஒரு விஷயத்த புதிதாய் துவங்க ஆசைப்படுகிற பொழுதே, அதற்கான வெற்றியை அவர் முத்தரிக்கிற தேவன். வார்த்தை அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். நான் எதுவும் சும்மா உங்ககிட்ட ஒரு மனுஷனுடைய வாக்கா அத ப்ராமிஸா குடுக்கல பாருங்களேன். வார்த்தை அப்படிதான் சொல்லுது. தேவனால் பிறந்தவன் எவனும் உலகை ஜெயிக்கிறான் அப்படின்னு வார்த்தை சொல்லுது பாருங்க அழகா. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்கன்னு வாழ்க்கை சொல்லுது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்வியல் முறையா இருக்க வேண்டியது சொல்லுது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜெயிக்கிறதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் போல, ஜெயிக்கிறதற்கு நம்ம கஷ்டப்படணும் போல, ஜெயிக்கிறதற்கு என்னுடைய கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும் போல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல பாருங்களேன். நிறைய பேர் இப்படி மாத்தி சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய மேக் யுவர் செல்ஃப் அன்கம்ஃபர்டபுள் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்லல பாருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதையே கம்ஃபர்டபுள் இல்லாத பிளாட்ஃபார்ம்ல பண்ணுங்க. இன்னும் புரியுத போல சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு ஒண்ணு நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க தனி அறையில அந்தரங்கத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறதோ, இல்ல பேசுகிறதோ, இல்ல படிக்கிறதோ, இல்ல தேர்வு எழுதுகிறதோ, இல்ல ஒரு எஸ்ஸே எழுதுறதோ, கதை எழுதுகிறதோ, அது எதுவாய் வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அதற்கான படிப்பறிவு உங்களுக்கு இல்ல. இல்ல அதுக்கான தகுதியோ, ஏதோ பெரிய ஆளாகிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்ல. அப்படின்றதுனால அத ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. இப்படி ஒரு உதாரணத்த குடுக்குறேன். எக்ஸாம்பிள் கூட இல்ல. கண்ணதாசன குறிச்சு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அவர் 8த் ஸ்டாண்டர்ட் கூட படிக்கலையாம். ஆனா, இன்னைக்கு தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிற அந்த டிகிரி படிக்கிறவங்களுக்கு பிஏ தமிழ் லிட்டரேச்சர்லயும், எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர்லயும் அவருடைய எழுத்துக்கள், கவிதைகள் சிலபஸா வந்திருக்கு. பாட புத்தகமா வருது. எப்படி? அவருக்கு பிடித்ததை செய்தார். கலைஞர் கருணாநிதி குறித்து சொல்லுவாங்க. அவர் பெருசா ஸ்கூலுக்கு போய்லாம் படிக்கல. ஆனா, அவர் எழுதின எழுத்துக்கள் இங்க பாட புத்தகமாக லிட்ரேச்சர் ஸ்டடீஸ்ல வந்திருக்குது. இது எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு புடிச்சத அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான பிளாட்ஃபார்ம்ல பண்ணாங்க. இங்க நம்மளுடைய அநேகர் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த நான் ட்ரை பண்ண வேண்டாம். எனக்கு பாடவே தெரியாது. ட்ரை பண்ணி தான் பாரு நீனு. ட்ரை பண்ணி புதுசா கத்துக்கிட்டு நீ வந்து இத செய் அப்படின்ற விஷயத்த நான் இங்க பேசல பாருங்களேன். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அத உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான பிளாட்ஃபார்ம்ல பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு உதாரணத்த சொல்றேன் பாருங்களேன். இது ஒரு கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கும். உங்களுக்கு நல்லா தூங்க தான் பிடிக்கும். அப்படின்னா, அதற்கான அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் எதுவுமே இல்லங்க. தூங்குறதுல என்னங்க ஒரு பெரிய போட்டி இருக்கு? தூங்குறதெல்லாம் ஒரு அது சோம்பேறித்தனத்த தானே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் இங்க போட்டி இருக்கு. கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணலாம். அதிக நேரம் தூங்குனவங்க, அதிக நேரம் ரெஸ்ட் எடுத்தவங்க, இல்ல தூங்குகிறதற்கான வேலைகளை சார்ந்ததும் நிறைய இருக்கு இங்க பாருங்களேன். வெளிநாடுகள்லாம் இப்படி இருக்குது. இந்த கடலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் இருக்குது பாருங்களேன். கட்டி பிடிச்சு ஒருத்தவங்களுக்கு அன்பை பரிமாறுகிறது, அவங்கள தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பரிமாணங்கள்லாம் இருக்குது. இந்த உலகத்துல வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இல்ல உங்களுக்கு இருக்கிற தாழ்ந்துகளை நீங்க முதலாவதாக அறிந்து கொள்ளணும். உங்கள் தன்னை அறிதலின் மூலமாக. அதை அறிந்ததுக்கு பின்பதாக நீங்க என் வீட்டிலேயே நான் தூங்கிட்டு இருப்பேன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதற்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ல போணும். அங்க போறதுக்கு என்கிட்ட காசு இல்லங்க. அங்க போனா எனக்கு பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ் தெரியாதுங்க அப்படின்னா, அதெல்லாம் பேரியர்ஸ். அதையெல்லாம் தடைக்கற்கள். அதையும் தாண்டி அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத நீங்க செய்து காட்டுறதன் மூலமாக நீங்க ஒரு வெற்றியாளராக மாற முடியும் பாருங்களேன். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்க தாவீது செஞ்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம்ல செய்றாரு. எங்க செய்றாரு அப்படின்னா, ஆடுகளுக்கு பக்கத்துல ஓநாய் மேலயும், கரடி மேலயும் ஒரு 6 அறிவு இல்லாத ஒரு ஜீவன்கள் மேல உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பாயிண்டா கரெக்ட்டா குறிபார்த்து என்னால எறிய முடியும்னு
தெரிஞ்ச அந்த கான்ஃபிடன்ஸை வச்சுட்டு 6 அறிவு உள்ள ஒரு ராட்சசனுக்கு முன்பதாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த சான்ஸுக்காக என் வாழ்க்கை முழுவதும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல ஒருவேளை அடுத்த சான்ஸ் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீங்க ஒரு சொல்யூஷன், இந்த உலகம் ஒரு சொல்யூஷனா, இல்ல நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்குற பெரிய ஆளா பார்க்குற ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்தாரு. அத ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ எனக்கு பிடித்த ஒரு விஷயத்த அவர் சொல்லின அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் யூஸ் பண்ண போறேன். அவர் எதிர்பார்த்த விதமாக வெற்றி கிடைக்காவிட்டாலும் எனக்கு வெற்றி கிடைச்சா போதும். ரைட்டா? நம்ம வாழ்க்கையில அநேகர் போராடிட்டு இருக்குது. எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னா, வெற்றி கிடைச்சா போதும். இத ஜெயிச்சுட்டா போதுங்க. ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டா போதும்னு தான் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த டிபிக்கல் ஃபீல்ட்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல தான் அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை இப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சது வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இல்ல ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஐடி லைஃப்ல உங்களுக்கு அநேக முறைகள் இருக்குது. அந்த டாப் லேயரை வந்து டாப் டயரை அட்டைன் பண்றதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு. ஆனா இங்க ஃபோட்டோகிராஃபில ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணணும். ஒரு பெரிய சமூகம், ஒரு பெரிய கம்யூனிட்டி உங்கள அங்கீகரிக்கணும். இதுக்கு பயந்துகிட்டு என் மேனேஜர் மட்டும் அங்கீகரிச்சா இங்க ஒரு வெற்றி கிடைச்சிரும். ஒரு குறுகிற வட்டத்துக்குள்ள ஒரு 4 சுவருக்குள்ள எனக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அது போதும். இதுவும் அங்கீகாரம் தானன்னு சொல்லிட்டு நீங்க உங்கள அடக்கிக்கிட்டே உட்கார்ந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு சிறந்த, தலை சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரை இழந்து போயிரும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா பாட தெரியும். நீங்க ஐடி ஃபீல்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு தலை சிறந்த பாடகனை இழந்து போயிரும். எதனால அப்படின்னா, நீங்க யூ ஹேவ் சோசன் டு செட்டில் ஃபார் லெஸ்ன்றனால. எதுக்கு? எனக்கு பிடிச்சத நான் செய்யல. ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. எப்படி பாருங்களேன், இங்க பிரச்சனை மக்களுக்குள்ள, இல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்க இருக்குது பாருங்களேன். நீங்களும் நானும் பிடிக்காத விஷயத்த செய்யறதுக்கு அநேக நேரம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம், அது இருக்கிற பிளாட்ஃபார்ம், அது எதிர் மேல இருக்குதோ, இல்ல எந்த சூழ்நிலைகளுக்கு நடுவாக இருக்குதோ, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. தமிழ் அழகா ஒரு சொல்லுவாங்க, சேற்றில் நடுவே ஒரு செந்தாமரைன்னு சொல்லுவாங்க. சுத்தி சேருதான், சுத்தி அழுக்கு தான், டர்ட் தான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு தாமரை லோட்டஸ் இருக்குது. இந்த லோட்டஸுடைய மருத்துவ குணங்கள் எப்படி சொல்லுவாங்க, அந்த ஸ்டெம்மை உணவா நம்ம உட்கொள்ள முடியும். அதனால நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு. அந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லோட்டஸை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோடைய வேர் வந்து காலை சுத்திக்கிறோம், நம்மளை உள்ள பிடிச்சி இழுத்துரும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்டக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி போனால்தான், அந்த சேத்துக்கு நடுவுல தான், அந்த அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனுக்கு நடுவுல தான், பிளாட்ஃபார்முக்கு நடுவுல தான் அந்த லோட்டஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது பாருங்களேன். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட் தான் வேணும், அங்கீகாரம் தான் வேணும்னா அந்த சேத்துல நீங்க கால் வச்சு தான் ஆகணும். அந்த வேர்களை தாண்டி போய் தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி a hard one. ஆனா இந்த கடினமான சூழ்நிலைகளுக்கு நடுவாக உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு தான் அவைலபிலிட்டி இருக்குல்ல, அவைலபிளான ஒரு பர்சன் இருக்கிறாருல்ல, அவர் நம்மிடத்துல வேண்டிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார்னு வார்த்தை சொல்லுது பாருங்களேன். அவரை நோக்கி கூப்பிட்டா என்னங்க பெரிய என்ன பிரச்சனை வந்துடும், அந்த வேர் காலை பிடிச்சி இழுத்துரும், மேல அழுக்கு பட்டுரும், உங்களுக்கு அலர்ஜி ஆயிரும். இப்படிதான பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த சிச்சுவேஷன் என் மேல அவதூறு பூசப்பட்டுரும், உனக்கு இது தெரியல, தெரியாம எதுக்கு இதுல உள்ள வந்தேன்னு சொல்லிட்டு என் மேல சேற்றவாரி பூசிடுவாங்க, எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தானே பயப்படுறீங்க. வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். இப்படி அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு பாருங்களேன். ஏன் ஆபத்தை நோக்கி பயப்படுறீங்க? உங்களுடைய கண்களை நீங்க எங்க பதிய வைக்கணும்னா, உங்களுடைய கோலை நோக்கி பதிய வைக்கணும். ஆனா இங்க அநேகர் எங்க பதிய வச்சிட்டு இருக்கோம்னா, அதை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை, நடுவுல ஒரு தங்க கட்டி இருக்குது, அந்த தங்க கட்டியை சுத்தி ஒரு வேலி இருக்குது. அஃப்கோர்ஸ் there is going to be a problem anywhere you go. எங்க போனீங்கனாலும் ஒரு அப்டக்கிளோ, ஒரு தடையோ இருந்துதான் இருக்கணும். அதுக்காக நீங்க காம்ப்ரமைஸா போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க அச்சீவ் பண்ணிக்கவே முடியாது உங்க வாழ்க்கையில. ஆங்கிலத்தில் எப்படி அழகா ஒரு சேயிங் சொல்லுவாங்க, நான் இன்டர்நெட்ல படிச்ச ஞாபகம் இருக்குது. எவ்ரி கோல் போஸ்ட் ஹாஸ் அ கோல் கீப்பர், இட் டசன்ட் மீன் தட் யூ கேன் நாட் கோல். ஒவ்வொரு கோல் போஸ்ட்லயும் ஒரு கோல் கீப்பர் ஃபுட்பால் கோர்ட்ல நிற்பாங்க. ஆனா நீங்க கோல் அடிக்க முடியாதுன்றதுக்கு அது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. அந்த கோல் கீப்பரையும் தாண்டி உங்களால கோல் அடிக்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சை தான் உங்க முன்னாடி வைத்துட்டு இருக்கிறேன். தன்னை அறிதலின் மூலமாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், வாட் ஆர் யூ பேஷனேட் அபவுட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்களுக்கு மிகவும் அன்கம்ஃபர்டபுளான, நீங்க மிகவும் நேசிக்காத ஒரு இடத்துல அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா,
அந்த விஷயத்த இப்போ தாமரை வந்து ஒரு குளத்துல சேத்துக்கு நடுவுல தான் மலரும்னா, அங்க போய் தான் நீங்க வெற்றிய அந்த அச்சீவ்மெண்ட்ட எடுத்துக்க முடியும். ஒரு பெரிய லைட்ட, க்ளூம, ஸ்பாட்லைட்ட அச்சீவ் பண்ணணும்னா, இருட்டான அறைக்குள்ள போய் தான் ஆகணும் பாருங்களேன். இருட்டான அறைக்குள்ளே போமாட்டேன். சூரிய வெளிச்சத்திலே இருப்பேன். ஸ்பாட்லைட் மட்டும் வேணும்னா இங்க கிடைக்காது. அப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ்க்குள்ளாக இருக்கிறதுனால தான் ஒரு பெரிய வெற்றிய நம்மளால பார்க்க முடியல நம்ம வாழ்க்கையில. அப்ப பெரிய வெற்றி எங்க கிடைக்கும் அப்படின்னா, இருளின் நடுவுல தான் வெளிச்சம் கிடைக்கும். வார்த்தை அழகா சொல்லுது பாருங்களேன். ஆண்டவர் எப்படி அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். இதோ இருள் ஜனத்தையும் காரிருள் ஜாதிகளையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். இருள் இருக்குப்பா. உலகத்தின் மேல இருள் வரலாம். காரிருள் உலகத்தின் மேல வரலாம். ஆனா, இந்த நேஷன்ஸ் மேல இருள் வரலாம். ஆனாலும் யட் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சோ வாட் அப்படின்ற கேள்விய கேட்க கத்துக்கோங்க. ஒருவேளை ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுது. என்னப்பா பெரிய சிங்கரா மாறணுமா? பெரிய மியூசிஷியனா மாறணும்னு ஆசைப்படுறியா? எவ்வளோ பேர் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? பெரிய ஸ்பீக்கரா மாறணும்னு ஆசைப்படுறியா? எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? பெரிய ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டா மாறணும்னு ஆசைப்படுறியா? கோடரா மாறணும் எவ்வளோ பேர் கோடிங்ல இருக்கிறாங்க. நீங்க என்ன என்ன சாதாரணமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு உங்க மேல ஒரு கேள்வியை எழுப்புனாங்கன்னா, நீங்க உங்களை அறிதலின் மூலமாக இப்படி ஒரு கேள்வியை எழுப்பலாம். சோ வாட்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் முழுவதும் காம்படிட்டர்ஸா இருக்கலாம். சோ வாட்? என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்க ஒரு இடத்துல இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு முயற்சியில காலடி எடுத்து வைத்தாலே வெற்றி உங்களுக்கானது. அப்படிதான் வார்த்தை சொல்லுது. வார்த்தை தான் நம்மளுடைய ரியாலிட்டியா இருக்குது. அப்படிப்பட்ட வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எதுவுமே தடையா இருக்க முடியாது. இங்க தாவீதுக்கு ஒரு ஐடியா பிறக்குது பாருங்களேன். தாவீது ஒரு ஐடியாவை இந்த அப்ரோச் பண்ணலான்ற ஐடியாவை எங்கிருந்து எடுத்துட்டு வர்றார் அப்படின்னா, இந்த ஷெப்பர்ட்ஸ் பேக் அவர் ஃபர்ஸ்ட் போய் எங்க தேட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவருடைய சகோதரர்களால ஒரு அவமானம் ஏற்படுது. நீ வந்ததுக்கு இங்க என்ன முகாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு இங்க அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஒரு இன்சல்ட் அவர் எடுத்துக்கல பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அநேக இன்சல்ட்டுகளை, அவமானங்களை நீங்க இன்சல்ட்டா எடுத்துக்காதீங்க, அவமானமா எடுத்துக்காதீங்க. அதற்கு உள்ளாக ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவே உங்களுடைய வெற்றியின் இனிஷியேட்டிவா இருக்கும். இங்க தாவீது ஒரு இடத்துலயும் அப்செட் ஆகல பாருங்களேன். எனக்கு இந்த ஆர்மர் செட் ஆகல, என்னால யுத்தம் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஸ்வாட பிடிக்க முடியல, என்னால யுத்தம் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஜாவ்லினை ஈட்டியை பிடிக்க முடியல, என்னால யுத்தம் பண்ண முடியாது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க, என்னால இந்த யுத்தத்தை பண்ண முடியாது. நோ, he never said that. அவர் அப்படி ஒரு முடிவையோ வார்த்தையோ வாயில சொல்லவே இல்லை பாருங்களேன். ஒரு நாளும் ஒரு தடவை கூட அதை அறிக்கை பண்ணல. அந்த இடத்துல எதிர்ப்புகள் வந்த பொழுதெல்லாம், எதிர் அலைகள் வந்த பொழுதெல்லாம் அந்த அலைகளுக்கு மேலாக நீந்த தான் அவர் ட்ரை பண்றாரு. ஓகே, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, என்னுடைய சகோதரர்கள் அவமானப்படுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன? ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட பேசலாம். அழகா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன். சகோதரர் இப்படி கேட்குறாங்க, நான் வந்ததுக்கு இங்கே முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கேட்டுட்டு திரும்பவுமாக பழையபடி சுற்றி இருந்த ராணுவ வீரர்கள்ட்ட, சரி இப்போ எப்படி இவரை வெற்றி பண்ணலாம், வாங்க ஸ்ட்ராட்டஜி பேசலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சோ வாட் ஆட்டிடியூட தாவீது கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் பாருங்களேன். சவுல் கிட்ட கூட்டு போறாங்க. சவுலுக்கு அறிவிக்கப்படுது. சவுல் வந்து கொடுக்குறாரு, தம்பி இந்த ஆர்மர்லாம் இதை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. போட முடியல. சோ வாட்? சோ வாட்? என்கிட்ட கவன் இருக்குங்க, கவனை வச்சு நான் பண்ணிக்குவேங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் அவர் ஒரு ரிப்ளையை கொடுக்குறாரு பாருங்களேன். தாவீது இப்படி ஒரு ரிப்ளையை கொடுக்குறாரு. ஒரு விசை சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன். எப்படி கொன்று போட்டார்? அவரு ஸ்டிக்கை வச்சு கொண்டு போட்டார். கையில இருந்த தடியை வச்சு கொண்டு போட்டிருக்காரு. வார்த்தை அவர் தெளிவா சொல்றாரு, தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்னு சொல்லிட்டு. அடிக்கிறதுக்கு அவர் ஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம், தடியை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கவனை அவர் இதுவரைக்கும் இன்சிக்னிஃபிகண்டான துரத்துக்கிறதுக்கு தூரத்துல இருந்து எப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்குதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இங்க அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு, இந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறாரு. இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. தோனியை குறித்து இப்படி சொல்லுவாங்க. மகேந்திர சிங் தோனி இந்தியா கேப்டன், கிரிக்கெட் கேப்டன் குறித்து சொல்லுவாங்க. வேர்ல்டு கப் நம்ம ஃபர்ஸ்ட் அவருடைய கேப்டன்சியில் வாங்கினப்போ அவர் இப்படி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எவ்ரி கேப்டன் லாஸ்ட் ஓவரில், ஃபைனல் ஓவரில், 50th ஓவரில் யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணுவாங்க, ஸ்பின் பவுலர்ஸை. எதுக்கு அப்படின்னா சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த பேட்ஸ்மேனுக்கு அதை அடிக்கிறதுக்கு, அதனால வெற்றியை இலகுவா நம்ம அடைஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஐ சோஸ் டு கோ வித் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபாஸ்ட் பவுலரை வேகப்பந்து வீச்சாளர்கள் நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா
அந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லாரும் இது வரைக்கும் கடைபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெற்றியவும் பார்த்துருக்காங்க, தோல்வியும் பார்த்துருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டிக்குள்ள நான் போக விரும்பல. ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ரெல்ம், ஓன் பிளாட்ஃபார்ம், ஓன் பேஷன். இங்க அவர் தான் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அதைத்தான் நான் செய்யறதுக்கு அழைக்கிறேன். எப்பெல்லாம் ஒரு மனிதன் அசாதாரணமான சூழ்நிலையில தனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட, தனக்கு மிகவும் தெரிந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறானோ, அப்ப மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு உரித்தானதாக மாறுது. இங்க the setting your eyes on the goal பத்தி பேசினேன். தாவீது இப்படி அழகா சொல்லுது பாருங்களேன் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 48வது வசனம் அப்படி சொல்லுது பாருங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி. ஒருவேளை புரிஞ்சு கொள்ளனா உங்களுக்கு நான் அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இங்க கோலியாத் வந்து யார் அப்ரோச் பண்றாருன்னா தாவீது அப்ரோச் பண்றாரு. அவர் யாருக்காக சண்டை போட வந்தார்னா பெலிஸ்தியர்களுக்காக சண்டை போட வந்தார். யாரை எதிர்த்து? இஸ்ரவேலை எதிர்த்து. இங்க என்ன டீல் அப்படின்னா, யார் வின் பண்றாங்களோ அவங்களுடைய மொத்த தேசமும் ஆப்போசிட் தேசத்துக்கு, அந்த எனிமி தேசத்துக்கு அடிபணியணும், அடிமையா மாறணும். ஆனா இங்க கோலியாத் வந்து இஸ்ரவேலுடைய ரெப்ரசன்டேட்டிவா இங்க தாவீதை பார்க்கவே இல்லை. அவருடைய கோலை கரெக்டா அவர் செட் பண்ணவே இல்லை பாருங்களேன். ஆனா இங்க தாவீது கரெக்டா அவருடைய கோலை செட் பண்றார். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. பெலிஸ்தியனையும் சேனைக்கும் எதிராக தீவிரமாக ஓடி. அவருடைய கண்களை எதை நோக்கி அவர் பதிய வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். தாவீது அழகா சங்கீதத்தில் இப்படி பாடியிருக்காரு. கர்த்தரத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை ஏன் நாடுவேன். இங்க தாவீதுடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம், கோல் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த பெலிஸ்தியர்களை எப்படியாவது வின் பண்ணிடணும், இந்த சேனையை மொத்தமா எப்படி வின் பண்ணிடணும். அவர் இப்படி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நான் ஒரு மனுஷன் எப்படி மொத்த பெலிஸ்திய சேனையையும் வெற்றி கொள்கிறது. அவர் ஓடுகிற அந்த ஓட்டத்தை பாருங்களேன். தீவிரமாய் ஓடி யாரை நோக்கி? சேனைக்கும் பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி. He never saw Goliath as a giant. கோலியாத்தை ஒரு ராட்சசனாக, தன்னால் முறியடிக்க முடியாத ஒரு வெற்றியாக, சூழ்நிலையாக அவர் ஒரு வினாடி கூட பார்க்கல. ஏன் அப்படின்னா, இன்சிக்னிபிகண்டான இருக்கிற ஒரு விஷயத்த அவர் சிக்னிபிகண்டா மாற்றுகிற ஒரு கடவுளை கூட வைத்திருந்ததுனால. அவருடைய வெற்றியின் முகாந்திரமே, அதோடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸே எதனால ப்ரொவோக் ஆயிருக்குன்னா, வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர்னால. இன்னைக்கு நான் அதை தான் நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க உங்ககிட்ட. உங்க வெற்றியை எது ப்ரொவோக் பண்ண முடியும்னா, நீங்க இன்சிக்னிபிகண்டா நினைச்சிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா இதுல பெருசா வெற்றி கிடைக்காது, இதுல பெருசா அங்கீகாரம் கிடைக்காது, இதுல நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க எதை மூடி மூடி ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அதை தேவனோடு இணைக்கிற பொழுது, எப்படிப்பட்ட வெற்றி உரித்தாகுதுன்னா, மிகப்பெரிய வெற்றி. அது தாவீதுக்கு மட்டும் வெற்றியா கேட்டீங்கன்னா, தேசத்திற்கே அது பெரிய வெற்றியா இருக்குது பாருங்களேன். இங்க இவர் 2 விஷயத்தை செலக்ட் பண்ணுகிறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், 39வது வசனத்துல சவுல் கொடுக்குறாரு ஆர்மரை, அதை ஒர்க் அவுட் ஆகல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை அவர் திங்க் பண்றாரு. திங்க் பண்றப்போ அவர் எதை திங்க் பண்றாரு அப்படின்னா, ஷெப்பர்ட்ஸ் பேக், இந்த பவுச்சை வந்து இரவலா வாங்கினதை, ஒருத்தர்கிட்ட இந்த இரவலா வாங்க முடியல, சரி இன்னொரு அவைலபிள் சொல்யூஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹெல்ப்பை, அவருக்கு தேவையான ஹெல்ப்பை அவர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாள் அவர் ஹெசிடேட் பண்ணவே இல்லை பாருங்களேன். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கே யோசிக்கிறோம். அடுத்தவங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வேணுமா, எதுக்கு அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பழகினதுனால இங்க என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, நீங்க யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கணுமோ அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கிறது இல்லை. யார் அவரு? கடவுள். எப்பொழுதும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், எப்பொழுதும் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஹெல்ப்பை எடுத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதே இல்லை. ஆனா இங்க தாவீது அந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்கை ஒரு உதவியாய் வாங்குகிறார். அந்த ஷெப்பர்ட்ஸ் பேக்கை, அந்த உதவியாய் வாங்கின ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்களேன். தமிழ்ல கூழாங்கற்கள்னு போட்டிருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு? சாஃப்ட் ஸ்டோன்ஸ். இது வரைக்கும் அந்த பையில சாப்பாடு, பிரெட் மட்டும் தான் வச்சு பழகினது, ஸ்டோன்ஸை தாங்கினதே இல்லை. அது முதல் முறையாக ஒரு வெப்பனை தாங்க போகுது, ஒரு ஆயுதத்தை தாங்க போகுது. அந்த ஆயுதம் கூர்மையாக இருந்து விடக்கூடாது. நீங்களும் நானும் அநேக நேரத்தில் தோத்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, we are being hard on ourselves, don't be hard on yourself அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு பாருங்களேன். உங்களை மேல நீங்க ரொம்ப கடினமா நடந்துக்காதீங்க, உங்களை நீங்க வருத்தி கொள்ளாதீங்க. உங்களை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்த ஆண்டவர் இங்க செய்ய சொல்லவே பாருங்களேன். வருத்தி கொள்கிறது, வருத்தம் அடைகிறது, வருத்தத்தின் பலனால
பூமியின் கனியை புசிக்கிறதெல்லாம் சாபத்திற்குள்ளாக வந்துருச்சு. நீயும் பூமியும் சபிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சபிக்கப்பட்டவன்ற ஐடென்டிட்டி மாறி இங்க நீங்க எல்லாம் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்ற ஐடென்டிட்டிக்குள்ளாக வந்துட்டோம். அதனால டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். அவர் இப்படிப்பட்ட ஆயுதத்தை தன்னை பாதுகாக்கவும் இல்லை தன்னோட அமைதியாக பயணிக்கவும், ஆனால் எதிரியை பதம் பார்க்கவும், எதிரிக்கு பாதகத்தை ஏற்படுத்துமான ஒரு வெப்பனை இங்கே செலக்ட் பண்ணுறாரு. சாஃப்ட் ஸ்டோன்ஸை செலக்ட் பண்ணுறாரு, அந்த பைக்குள்ளே போடுறாரு. அந்த பை அமைதியாக அதை தாங்கிக்கிட்டே வருது பாருங்களேன். இந்த பையை குறித்து தான் நான் இன்னைக்கு, இந்த பை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பூரண கிரியைகளை கொடுக்கறதுக்கு ஏதுவான ஒரு பையாக இருந்திருக்கு. இந்த பையை நீங்கள் இப்போ யோசித்து பாருங்களேன். இது வரைக்கும் நான் பிரெட்டை மட்டும் தான் சுமந்துருக்கேன், சாஃப்டான விஷயத்தை தான் சுமந்துருக்கேன், கல்லெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. நீ சாஃப்ட் ஸ்டோன் தான் போட்டப்பா, சாஃப்ட் வெப்பன் தான் போட்ட, நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் சரிதான், சாஃப்டான விஷயமா தான் இருக்குது, என்ன கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் கூட்டு போகிறேன், ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நாளும் கீழே விடலை பாருங்களேன். அநேக நேரத்தில் நம்ம இதை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரைட் டைம் வரணுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குங்க, எனக்கான டைம் வரல, எனக்கான சான்ஸ் கிடச்சி, நான் என்னோட டைம் இல்லை, என்னோட வெற்றிக்கான டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இதை குறித்து இன்னொரு ரெவலேஷனில் பேசியிருக்கேன், குடும்பம்னா அதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். டைமை குறித்து வேற ஒரு ரெவலேஷன் பேசியிருக்கிறேன். ஆனால் இங்கே இது டைமை குறித்து பேசுதா? இந்த கல்கள் வந்து அமைதியாக இருந்துச்சா? இந்த பேக் வந்து அமைதியாக இருந்துச்சா? ரைட் டைம் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் கல்களை சுமக்கிறதுக்கு, இல்லை அந்த கூழாங்கற்கள் அமைதியாக இருந்துச்சா ரைட் டைம் வர்ற வரைக்கும் அதை பயன்படுத்தப்படுகிறதுக்கு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் அண்டர் த ப்ராசஸ் ஃப்ரம் த ரிவர் பெட் டு த ரைவல் சைட். ஆற்று படுக்கையிலிருந்து எதிரியின் முகாமுக்கு சேனைக்குள்ளாக போகிற வரைக்கும் அது ஒரு டிராவலிங்ல இருக்குது. அது பைக்குள்ளாக அந்த கூழாங்கற்கள் மறைந்திருந்ததுனால நம்மளுடைய கண்களுக்கு அது புலப்படவே இல்லை பாருங்களேன். இல்லை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியல கல் அதுக்குள்ள அந்த பைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு, ஷெப்பர்ட்ஸ் பைக்குள்ள என்ன இருக்கும், பிரெட் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி அவர் அப்ளை பண்றாரு. அசாதாரணமான சிச்சுவேஷன்ஸை, பிளாட்ஃபார்மை நீங்க செலக்ட் பண்ணி அதற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணணும் பாருங்களேன். இதுவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நீங்க கொண்டு போறீங்க. எது? ஷெப்பர்ட்ஸ் பேக். உங்களுக்கு பரிச்சயப்பட்டது, இடுப்புல கட்டினா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நீங்க கொண்டு போறீங்க. ஆனால் அதற்குள்ளாக பயணிக்கிறது ஒரு அக்கினி ஜுவாலை. அதற்குள்ளாக பயணிக்கிறது வெற்றியை கொடுக்கிற அந்த உந்து சக்தி. யார் அது? தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அந்த கூழாங்கற்கள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகுது. ஆனால் அதை சுமந்து கொண்டு போகிறதற்கு ஒரு ஷெப்பர்ட்ஸ் பவுச் வேணும், மேய்ப்பின் அடைப்பை வேணும். இந்த மேய்ப்பினுடைய அடைப்பை தான் ஒரு பூரண கிரியை கொடுக்க முடியும். அந்த கல்களை சுமந்து கொண்டு வந்தால் தான் பூரண கிரியை வெற்றி கிடைக்க முடியும். அந்த பூரண கிரியை எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1:4 இப்படி சொல்லுது பாருங்களேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணாயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. இதுக்கு முந்தின வசமும் இந்த பொறுமையை குறித்து பேசுகிறதா இருக்குது. இங்கே எது பூரண கிரியை கொடுக்க முடியுமா, எது ஷெப்பர்ட்ஸ் பேக்காக இங்கே ஆக்ட் பண்ண முடியும்னா பொறுமைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமும் எபிரேய வேதாகமும் இல்லை கிரேக்க வேதாகமும் எப்படி சொல்லுது, இருக்கிற அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லுது, அது பொறுமை இல்லைங்க, பர்சிவரன்ஸ். பர்சிவரன்ஸ்னா தமிழில் எப்படி சொல்லலாம், விடாமுயற்சி. உங்கள் விடாமுயற்சி மட்டுமே தேவனுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு வெற்றியை உங்களுக்கு சுதந்திரத்துக்குள்ள கொடுக்க முடியும். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க, ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், 10 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், தோல்வி தான் அடைஞ்சிருக்கேன், ரைட் டைம் எனக்கு வரல, ரைட் டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அது ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணல பாருங்களேன். அந்த கூழாங்கற்கள், அந்த வெற்றியை கொடுக்குற அந்த தீர்மானிக்கிற கூழாங்கற்களோ தேவனுடைய வல்லமையோ எதற்காக வெயிட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ஷெப்பர்ட்ஸ் பவுச்சுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. இட் நெவர் வெயிட்டட் ஃபார் தி டைம். அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்திருந்தா அது ரொம்ப நாளாக அந்த ஆற்றுப்படுக்கையில் தான் இருந்திருக்கு. 40 நாள் அந்த ஆற்றுப்படுக்கையில் தான் அந்த கூழாங்கற்கள் இருந்திருக்கு. வெற்றியை தீர்மானிக்கிற அந்த கூழாங்கற்கள். கவன் அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எந்த மேய்ப்பன்றனாலும் இருந்திருக்கலாம். அந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச்சு எந்த மேய்ப்பன்றனாலும் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் அங்கே தான் இருந்திருக்கு வேற ஒரு மேய்ப்பன்ட்டு. ஆனால் த ரைட் பர்சன் செலக்ட் டு சூஸ் த ஸ்ட்ராட்டஜின்றது இங்கே முக்கியம் பாருங்களேன். தாவீதுக்கு கவனம் நல்லா எரிய தெரியும், கல்லை தேர்ந்தெடுக்க தெரியும், சாஃப்ட் ஸ்டோன்ஸை எடுத்துட்டாரு. ஆனா அதை சுமந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பர்சிவரன்ஸ் தேவை, விடாமுயற்சி தேவை.
இந்த விடாமுயற்சியிலே நம்ம சோர்ந்து போகாம விரக்தி அடையாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்ஸை நான் சொல்ல முடியும்னா, அது தாங்க பூரண கிரியை கொடுக்கவே முடியும். ஆண்டவருடைய சக்தி உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்குது. நீங்க பிறக்கிற பொழுதே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள, வெற்றியை அடைய பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லுது. இன்னும் சொல்லப்போனா கிரேக்க மொழியில இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது, அந்த வார்த்தை எப்படி சொல்லுது, ஒரு அம்பு எய்யப்பட்ட பொழுது அந்த அம்பு எப்படி குறிப்பார்த்து சரியான அந்த மைய புள்ளியில போய் குத்தி நிக்குமோ, அதற்கான மீனிங் தான் அந்த வார்த்தை. தேவனால் பிறந்ததெல்லாம் சரியாக குறிப்பார்த்து சரியான இடத்துல போய் குத்தி நிற்கும் அப்படின்றதுக்கான மீனிங் தான் அந்த வார்த்தை. வெற்றி உங்களுக்கானது தான். இந்த கூழாங்கற்கள் ஏற்கனவே ஆற்றுப்படுக்கையில தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய தோள்கள் அந்த கவன் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் you have to choose the shepherd's pouch even though you don't have it in your hand. உங்க கையில இப்போ எனக்கு அவைலபிளா இல்லைங்க, இப்போ இந்த சிச்சுவேஷன் எனக்கு அவைலபிளா இல்லை, பட் yet I'm going to try it. நான் யார்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டால் இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நான் எனக்கு தெரிஞ்சதை செய்ய போறேன். எனக்கு கவன் நிறைய தெரியும், கல் என்கிட்ட அவைலபிளா இருக்குது. ஷெப்பர்ட்ஸ் பவுச் அந்த கல்லை கொண்டு போறதுக்கான இது மட்டும் இல்லை, இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, அந்த வெற்றியை நிரூபித்து காமிக்கிறதுக்கு, வெற்றியை கொண்டாடுகிறதுக்கு, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கான சிச்சுவேஷன் மட்டும் தான் என்கிட்ட இல்லை. அதற்கு ஹெல்ப் கேட்டாது, கடன் கேட்டாது அந்த இடத்துல நான் அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு உண்டாக்க பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவைகளை எல்லாம் அவர் செய்கிறப்போ, இந்த ரிவர் பெட்ல இருந்து இந்த ரயில்வே சைட்டுக்கு போகிறப்போ முக்கியமா ஒரு விஷயத்தை செய்யறாரு பாருங்களேன் இந்த தாவீது. இங்கேதான் நம்ம அநேக நேரத்தில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுற இடத்துக்குலாம் போறாங்க, அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனுக்கு போய் தெரிஞ்சதை ட்ரை எல்லாம் பண்றாங்க. ஆனா செய்யறதுக்கு முன்பதாக ஒன்றை மட்டும் செய்ய மறந்து போறாங்க. என்ன அப்படின்னா, தாவீது தெளிவாக ஒன்றை செய்தார். அவர் முதலாவதாக 46வது வசனம், 1 சாமுவேல் புஸ்தகம் 17:46 வசனத்துல இப்படி சொல்றாரு. அவர் என்ன வெற்றியை சுதந்திரிக்க போகிறாரோ அதை முதலாவதாக பிரகடனப்படுத்துகிறார், அறிக்கை பண்றாரு. நான் எது என்னுடைய இலக்கு, எது என்னுடைய கோல், எது என்னுடைய வெற்றின்னு தீர்மானிக்கிறார் பாருங்களேன். கையில வெட்டுறதுக்கு கத்தி இல்லை, ஆனா கத்தியை வச்சு வெட்டுவேன்னு சொல்றாரு. பறவைகளுக்கு இரையாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. குட்டியா வெட்டி பீசஸா மாத்துவேன்னு சொல்றாரு. எப்படி சொல்லுகிறார்? அந்த வெற்றியை முதலாவதாக சிந்தையில் அவர் கன்சீவ் பண்ணிட்டாரு. முதலாவதாக அந்த வெற்றியை அவர் அடைந்து தீர்ந்தாயிற்றுன்ற முடிவுக்கே வந்துட்டார் பாருங்களேன். எதனால் அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, எனக்கு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்லாம் இல்லை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கில்லோட இருக்கிறேன், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை அடைகிறதற்கு நான் வந்திருக்கிறேன். மேபி அந்த பிளாட்ஃபார்ம் அன்கம்ஃபர்டபுளானதாக இருக்கலாம், நான் பார்க்காத புதுசாக இருக்கலாம், ஆனால் நான் செய்ய போகிறது நான் எப்பவுமே செய்கிறது தான். நான் செய்ய போகிறது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் லெஸ் கிரிட்டிக்கலான விஷயம், லெஸ் சேலஞ்சிங் விஷயம். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த நரியோ கரடியோ சிங்கமோ வேகமாக ஓடும். ஆனால் இந்த ராட்சசன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறனால வேகமாலாம் ஓட முடியாது. அதனால குறிப்பாத்து எறிகிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருவேளை மற்ற மிருகங்கள் மேலே எறிகிறதுக்கு இது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கலாம், ஆனால் இந்த ராட்சசன் மேலே எறிகிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான விஷயம்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இங்கே கோலியாத் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு வெற்றி அவருக்கு கொடுக்க முடிஞ்சு. இதைத்தான் நான் சொல்ல போறேன், உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். அவர் கேடகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பரை வச்சிருந்தாராம். பரிசையை பிடிக்கிறவன் முன்பாக நடந்து போனான்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுதியிருக்கும். ஷீல்டை பிடிக்கிறதுக்கு, அவரை பாதுகாக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனா இங்க பாதுகாப்பு முக்கியம்னு அவர் யோசிக்கவே இல்லை. கோலியாத் பாதுகாப்பை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டாரு. ஆனா இத அப்படியே ரிவர்ஸா தாவீது பண்ணாரு. என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கல, தேவன் கிட்ட, கடவுள் கிட்ட தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கிறாரு. I'm going to try something new. I'm going to expose myself into a new situation, new platform with the same skill I know. எனக்கு மிகவும் நன்றாய் தெரிந்த ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு எனக்கு தெரியாத பழக்கப்படாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக, பிளாட்ஃபார்முக்குள்ளாக நான் போக போறேன். I'm letting my guard down because God is going to be my God. கடவுளே என்னுடைய கேடமாக மாற்றிட்டு நான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆக போறேன். ஒருவேளை மனுஷனா இருந்தா என்னை ஏமாத்திடலாம், பயந்து ஓடிடலாம். கடவுளுடைய கேடகமாக மாறுகிறதுனால மனுஷன் கேடகமாக இருக்கிற ஒரு இடத்துல என்னால ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட முடியும். தாவீது அழகா எழுதியிருக்காரு பாருங்களேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலதான் இப்படி எழுதியிருக்காரு போல சங்கீதத்துல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் வேர்டு பாருங்களேன். கோலியாத்தையோ ராட்சசனையோ அவர் கண்களில் பார்க்கவே இல்லை.
ஒரு சேனையை மட்டும்தான் பார்க்கிறாரு. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இப்படி ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவராலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்ங்க. நோ மேட்டர் ஹவ் த்ரெட்டனிங் இட் இஸ், நோ மேட்டர் ஹவ் ஸ்கேரி இட் இஸ், எவ்வளவு அச்சுறுத்துகிற விதமாக அந்த பேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவராலே சேனைக்குள்ளாக பாயுங்க. வெற்றி உங்களுக்கானது, ஜெயம் உங்களுக்கானது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷெப்பர்ட்ஸ் பவுச்சை இக்னோர் பண்ணாதீங்க. பர்சிவரன்ஸை, விடாமுயற்சியை இக்னோர் பண்ணாதீங்க. எப்போ நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்க அப்படின்னா, பரவாயில்ல இருக்கிறதுலேயே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதை விட்டுட்டு போயிருவீங்க. விடாமுயற்சி விட்டு போயிருவீங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டீங்க, பிடிச்ச விஷயத்தை செய்ய மாட்டீங்க. இந்த பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு முதலாவது உங்களை நீங்களே அறிந்து கொள்ளணும், தன்னை அறிந்து கொள்ளணும். தன்னை அறிந்து கொண்டதுக்கு பின்பதாக எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதை தேவனுடைய துணை கொண்டு, தேவனுடைய கேடகமாகிய பாதுகாப்பை கொண்டு, உங்களுக்கு மிகவும் பரிச்சயம் இல்லாத அன்கம்ஃபர்டபுளான, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கில்லுக்கு எது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியுமோ, அந்த ஸ்கில்லுக்கு எது வந்து வெற்றிக்கான வாய்ப்பையே கொடுக்க முடியாது, இல்லை இந்த வெற்றிக்கான பீக்கா எவரெஸ்டாக இருக்குதோ அந்த இடத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தேவனுடைய துணையோடு போங்க. அந்த விடாமுயற்சி நிச்சயமாக பூரண கிரியை உங்களுக்கு விளைவிக்கிறதாக இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உங்க மேல கிருபையும் ஜீவனையும் நன்மையும் பேசுகிறேன். God bless you.